ஓம் நமச்சிவாய. எல்லா வளமும் எல்லா அருளும் ஈசனர்களால் எல்லாருக்கும் கிடைக்க வணங்கிக்குவோம். ஓம் நமச்சிவாய. ஒரு மருத்துவர்கிட்ட உடல்நலம் சரியில்லைன்னு போறோம்னா அவர்கிட்ட எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் போறது கிடையாது. அதற்கான தீர்வாக அவர் எந்த விதமான மருந்து கொடுக்கிறாருன்றதை பொறுத்து நம்மளோட உடல்நிலையில் உள்ள அந்த நோய்க்கான தீர்வு கிடைச்சிடும். அதே போலதான் ஒரு ஜோதிடத்தை போறோம்னா நமக்கு என்ன பிரச்சனைன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ஜோதிடத்தை போறதுக்கான அர்த்தம் இல்லை. அவர்கிட்ட அவர் போய் நம்ம பார்க்குற அந்த ஜோதிடத்தை எந்த ஜாதகத்தாருக்கு பக்கமோ அதற்கான பலன் என்ன, அதுல உள்ள அதாவது தடைகளுக்கும் தாமதங்களுக்குமான பரிகாரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்றப்போ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதுனாக்கா, ஒரு ஜோதிடத்தை போய் கேட்கும்போது 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் இதுக்கு அவர் வச்சுதான் ஜாதகத்தை சொல்றாரு. அதற்கான பரிகாரம் என்னங்கிறதே அவர் சொல்லணும். அப்படிங்கிறப்போ ஆலய வழிபாடு சொல்லுவார். ஆலய வழிபாடு நீங்க தொடர்ந்து போய் அந்த இடத்துல நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் இத்தனை மணி துளிகள், இத்தனை நிமிடங்கள், இத்தனை நொடிகள்னு இருக்கு. அது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்குமே மாறுபடும். அதை நீங்க தெரிஞ்சு அதன்படி பரிகாரம் பண்ணணும். ஆனா அது ஆலயத்துல செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பல பேரை பார்க்க வேண்டியவங்க. நீங்க கேட்கும்போது தீபாரதனை காட்டுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துடுவீங்க. ஆனா உங்களோட இல்லங்கள்ல உங்களோட குலதெய்வத்தோட வழிபாடோடு சேர்ந்து சில பரிகார வழிபாடுகள் நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனையா இருக்கட்டும், திருமண வாழ்வு முடிஞ்சதற்கு பிறகு, அதாவது திருமணம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள், அதே நேரத்துல சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீடு கட்டும் போது அதனால் வரக்கூடிய பிரச்சனை, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு ஜாதகத்துக்குமே தீர்வு இருக்குது. அதற்கான பரிகார வழிபாடுகளும் இருக்கு. அதை நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து அது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சில ஜாதகருக்கு 1 மணி நேரம் இருக்கும், ஒரு சில ஜாதகருக்கு 3 மணி நேரம் இருக்கும், ஒரு சில ஜாதகருக்கு 5 மணி நேரம் இருக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த மாதிரி பரிகாரங்கள் அன்றைய நிலைக்கு அதை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தொடர்ந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது திருமண தாமத பரிகாரம், குழந்தை பிறப்புக்கான தாமத பரிகாரம், அதே நேரத்துல திருமண வாழ்வு முறிவு இருக்கிற மாதிரி இருக்குதுனாக்கா அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்கான பரிகாரம், இது மாதிரி ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. அதெல்லாம் நீங்க உங்க வீட்டிலேயே செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பகவான்கள் கொடுத்துருக்காங்க. அதனால அதை தொடர்ந்து செய்து உங்களோட வாழ்க்கையில உள்ள விஷயங்களுக்கு நல்ல தீர்வு வந்துக்கோங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனல்ல வரக்கூடிய எனது கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த பரிகாரம் உங்களோட ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.